ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதா சஹாம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான நெய் சோறு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி ஊற வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்காங்க. 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ 2 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறாங்க. அரிசியெல்லாம் மூழ்கும் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் நல்லா சூடு வந்ததும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாத்திரம் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போது நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய்லாம் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இது கூட பட்டை, ஸ்டார் அனைஸ், 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு பாதி அளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி தாங்க சேர்த்துக்க போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 3 பச்சை மிளகாய் இதே போல் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம வேறு மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்காக நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து இதே போல் சேர்த்துருக்காங்க. இப்போது 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போது நான் 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் நம்ம தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு கொதிமுறை வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது மேலாப்பில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அரிசியெல்லாம் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. கீழே தண்ணி வந்து கொஞ்சம் குழஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி அரிசியெல்லாம் ஒன்று சேர வந்திருக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாங்க. அதாவது பாதி அளவு அரிசி வெந்து வந்திருக்கு. இப்போ இதே போல் மேலாப்பில் நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ கடைசியாக நம்ம மூடி போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்து வெயிட்டுக்காக தண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மேலே ஒரு வெயிட் மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ சிம்லேயே ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுடலாங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு எடுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயம் உதிரி உதிரியாகவும் இருக்கும். பாருங்கள் மிக்ஸ் பண்ணி காட்டுற பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு. நம்ம ஸ்லோவாக இதே போல் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அரிசியெல்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு. அதே சமயம் நல்லா வெந்தும் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பன்னீர் கிரேவி இதே போல் நம்ம செஞ்சு வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.